இந்த சுவர் எத்தனை பேரை பழி வாங்க போகுதோ, எத்தனை முறைதான் ஈரோடு கிழக்கில் வீட்டிற்கும் அண்ணன் அவர்களை வழங்குறேன்னு நம்மளும் சொல்றது. எல்லோரும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒளிவாங்கி சின்னத்திற்கு வாக்கு கேட்டார்கள். நான் அதுல முரண்படுறேன், ஆனா அதை எதிர்க்கிறேன், அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். நான் அண்ணன் சீமானுடைய தம்பியாக இருந்தாலும் இந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து இந்த மேடையில் நான் வாக்கு கேட்க இருக்கிறேன். நீங்கள் கற்களை எறியலாம், தக்காளி எறியலாம், முட்டை எறியலாம். நான் பேசி முடித்த பிறகு எரியுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வெங்காயத்தை எரிங்க, ஆம்லெட் போட்டு சாப்பிடலாம். ஒரு அருமையான ஆட்சி. எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் சாதாரண மனுஷனா? நேற்று எங்க தளபதி ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறாரு பத்திரிகையாளர்கள், பெரியாரை பத்தி பேசியிருக்காங்களே அப்படின்னு. பெரியாரை பத்தி பேசியவருக்கு பதிலடி கொடுத்த ஸ்டாலின் அப்படின்னாங்க. என்ன பதிலடி? அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, அதுதான் எங்களோட பதிலடி. இப்படிப்பட்ட தலைவரை நீங்கள் பார்த்ததுண்டா? நீங்கள் கேட்டதுண்டா? வரலாற்றிலே, சங்க இலக்கியத்திலே ஏதாவது நீங்கள் பார்த்ததுண்டா இப்படிப்பட்ட தளபதியை, தலைவரை? எங்கள் தலைவர் சாதாரண தலைவரா? அன்பிற்குரிய மக்களே, சில பேர் பேசினா உடனே புரியும், சில பேர் பேசினா ஒரு மணி நேரம் கழிச்சு புரியும், சில பேர் பேசினா வீட்டுக்கு போய் புரியும், ஆனால் சில பேர் பேசினா வாழ்க்கை முழுக்க புரியாது. ஈரோடு இடைத்தேர்தலில் நீங்க ஓட்டு கேட்டு போறீங்களான்னு பத்திரிகையாளர் கேட்க, அதுக்கு எங்க தான தளபதி, தன்மான தளபதி கலைஞருடைய விரலை பிடித்து, எங்கள் ஈரோட்டு பகலவன் தந்தை பெரியாருடைய தடியை பிடிச்சு, ஐ மீன் கைத்தடியை பிடிச்சு வளர்ந்த எங்கள் தானை தளபதி பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு அவர் மட்டும் இல்ல, இந்த அருகில ஊடகமே அசர்ற மாதிரி பதில் சொன்னார். எப்பொழுது ஈரோட்டுக்கு பிரச்சாரத்துக்கு போறீங்க? ஆக அந்த வகையில் 5ஆம் தேதி தேர்தல், 8ஆம் தேதி எண்ணிக்கை, அப்ப தெரியும். இதுக்கு இது பதில் இல்லையே. ஆனாலும் நாங்கள் உருட்டுவோம். எங்கள் தளபதியினுடைய பதிலை பாருங்கள், அதை வியந்து நீங்கள் ஏன் கை தட்டாமல் உட்கார்ந்திருக்கிறீர்கள்? தட்டுங்கள். அந்த ஓசை கோபாலபுரத்தை அந்த சித்தரஞ்சன் சாலையில போய் சேரட்டும், எங்கள் தளபதியுடைய காதுகளை போய் இடிக்கட்டும். நாங்க பேர் வைப்போம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், மகளிர் உரிமை தொகை. எங்க பேர்ல பொருளா ஸ்னேகா, அந்த பேர்ல விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அழகா இருக்கும். பேர்லாம் அழகா இருக்கும். சாம்பார் ஆப்பு எனக்கா அப்படின்னு நித்யானந்த சிரிப்பார்ல, அது மாதிரி இருக்கும். நாங்க உங்ககிட்ட என்ன சொன்னோம்? நல்லாட்சி தருவோம், நாங்க வந்தா மக்கள் நல்லா இருப்பாங்க, மக்கள் நல்லா இருப்பாங்க. எந்த மக்கள்னு சொன்னோமா? தமிழ் மக்கள் நல்லா இருப்பாங்க, ஈரோட்டுக்காரங்க நல்லா இருப்பாங்க. நல்லா தான் இருக்கும். எங்க கிருத்திகா நல்லா இருக்காங்க, எங்க செந்தாமரை நல்லா இருக்காங்க, எங்க சபரிசன் 12 கோடிக்கு வாட்ச் கட்டுறாரு. நாங்க 15 படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம், 20 படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறோம். ஐ மீன் 46 சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கோம். ஆசிய கண்டத்தில் பெரிய பணக்காரனா மாறி இருக்கிறோம். இவ்வளவு டெவலப் ஆயிருக்கோம். இது கூட புரியாம குறுக்க வந்துட்டீங்கன்னா ராஸ்கல், எப்படி நாங்க பொழைக்கிறது? எப்படி புள்ளக்குடி டெவலப் பண்றது? ஒரு சீர்வரிசையா போயிட்டு இருக்கும்போது இடையில வந்தா என்ன வருது? இப்படி ஒரு அருமையான ஆட்சி உலகத்தில், அகில உலகத்தில் இருக்குமா? என்றுக்குரிய மக்களே, ஒரு குறுக்கு வேலையை பார்த்தோம் நாங்க. சீனாவில் சீன மக்களை புரட்சிக்கு தயார்படுத்தி, அந்த சீன மக்களுக்கு வீரத்தை கற்றுக் கொடுத்து, அவர்களை போர்க்களத்தில் நிப்பாட்டி சண்டை போட்டு அந்த நாட்டை கட்டமைத்து உலகத்தினுடைய ஆகச்சிறந்த நாடாக சீனாவை கட்டமைத்த அந்த மாசே துங்கு சீனாவுடைய தந்தை. அவர் சீன மொழியை முட்டாள் மொழி, சீன மொழி காட்டுமிராண்டி மொழி, சீன மொழி அயோக்கிய மொழி, சீன டேஸ் மக்கள் பேசல. ஹோசிமின் வியட்நாமுடைய தந்தை, வியட்நாம் மக்களை போராட்டத்துக்கு தயார்படுத்தி, அந்த மக்களை புரட்சிக்கு தயார்படுத்தி, அந்த மக்களை வைத்த நாட்டை கட்டமைத்த ஹோசிமின் வியட்நாமின் தந்தை. அவரு வியட்நாமிய மக்களை பார்த்து, நீ முட்டா பைய, நீ காட்டுமிராண்டி, உன் வியட்நாம்ல என்ன இருக்கு, உன் வியட்நாம் தாயா உன்னை படிக்க வச்சா அப்படிலாம் அவர் கேட்கல. கியூபாவுடைய தந்தையாக பிடல் காஸ்ட்ரோ அந்த மக்களை போராட்டத்துக்கு தயார்படுத்தி, அந்த மக்களை வைத்து அமெரிக்க ராணுவத்தை எதிர்த்து சண்டை போட்டு, கியூபா என்கிற உலகத்தின் சர்க்கரை கிணமாக படைத்து வைத்திருக்கிற பிடல் காஸ்ட்ரோ கியூபாவின் தந்தை. அவர் கியூபா மக்களை பார்த்து, உன் மொழி காட்டுமிராண்டி மொழி, உன் மொழி சனிய, உன் முன்னவர்கள்லாம் முட்டா பயிலுக, உன் மொழியில என்ன இருக்கு? கூடி நிற்கிற மக்களே, கூட்டத்தில் கூடி இருக்கிற டேஸ் மக்களே தான் அவர் பேசல. ஆனா இங்கே தமிழை காட்டுமிராண்டி மொழி, தமிழை சனியன், தமிழ்ல என்ன இருக்கு? ஒரு தமிழ் தாய்க்கு ஒரு முட்டாள்தனத்துக்கு பதில் இன்னொரு முட்டாள்தனமா? நீ வேலைக்காட்ட கூட ஆங்கிலத்தில் பேசு, ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து பேசு என்று சொன்ன ஒருத்தர தந்தையா மாத்திருக்கோம்னா, உனக்கு நாங்க இன்சில் போட்டுக்கணும். நாங்கள் எப்பேற்பட்ட கொம்பன்கள் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் காலத்தில் எங்கள் தந்தை பேசிய பொழுது யாரும் எதுக்கல. ஏதுக்குன்னா, லூசு பைய, லுச்சா பைய, பிக்காளி பைய, ஈத்திர பைய, ஈனப்பைய பேச்ச ஊர்ல எவனும் மதிக்க மாட்டான். ஊர்ல ஒரு சில்லாட்டை இருக்கும், சில்லாட்டை, எங்க ஊர்ல சில்லாட்ட மைய பனைமரத்துல இருந்து கீழே விடும். அவன் பேச்சு, என்ன பெரிய மயிர் நீ,
இந்த பிரசிடென்ட் பெரிய புடிங்கியா, இந்த கவுன்சிலர் அவன் விளங்க மாட்டான் அப்படின்னு ஊர்ல ஒருத்தன் தெரிஞ்சிட்டு இருப்பான். ஏய் ஒரு கிறுக்கு பைய பஞ்சாயத்தை கெடுக்கிறதே வந்திருக்கான், சொன்னாப்பாடா பஞ்சாயத்தை கெடுக்காத போ அப்படின்னு விரட்டி விடுவாங்க. அதே மாதிரி இருந்த ஒருத்தரை தமிழ்நாட்டினுடைய தந்தையாக மாத்தணும். ஒரு தமிழனுக்கும் கேட்க நியாயம் இல்ல. ஆனா ஒருத்தன் வந்தா யாருக்கு யாரா தந்தை என்று கேட்டான். யாருக்கு யார் தந்தை? எனக்கு தந்தையாக இருப்பவன் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கிய தந்தை எங்களுடைய சீப்பா ஆதித்யநாதன் எனக்கு தந்தை. எங்களுடைய ரெட்டமலை சீனிவாசனும் அயோத்தாச பண்டிதனும் எங்கள் கர்ம வீரனும் எங்கள் முத்துராமலிங்க தேவரும் எங்களுடைய ஜீவானந்தமும் சிங்கார வேலனும் தாண்டா எங்களுக்கு தந்தை என்று முழங்கினா எங்க அடி வைத்து ஆப்பு வச்சா. அதனால நாங்கள் கதறுகிறோம், கத்துகிறோம். இதை பார்த்து நீங்கள் கோபம் கொள்வதா? நான் திமுக தான் ஓட்டு போட போறேன். இந்த தடவை கள்ள ஓட்டாது போட்டு விட்டுருவேன். கள்ள ஓட்டு போட்டு விட்டுருவேன். நான் கள்ள ஓட்டு போட்டுருவேன். நான் ஈரோடு கிழக்குல திமுக ஓட்டு போட்டு இந்த நல்ல ஆட்சி தொடரணுங்க. சாதாரண ஆட்சியா? அன்பிற்குரிய மக்களே, எவ்வளவு பெரிய ஒரு அழகான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அரசு மருத்துவமனையில அமைச்சர்மார் கூட ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னு சொல்றாங்க. ஏன் நாங்க எடுக்கல? எடுத்து மருந்து வரணும் உங்களுக்கு, அதான ஆசை? அது உங்க ஆசை, அதனால எடுக்கல. நாங்க சொன்னோம் காட்டை வத்து கல்லு குடிச்சாலும் கவுண்டண்டா அப்படின்னு மீசைய முறுக்கணும். அப்படி சொன்னதுக்காக எங்க 2 தமிழ் சமூகத்தை சார்ந்த கவுண்டர் அமைச்சருக்கும் சாராயத்தை கொடுத்த போது கூட எங்களுக்கு சூடு வரல, எங்களுக்கு சொரண வரல. தமிழ்நாட்டில் 11 தெலுங்கு அமைச்சர்கள், 37க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தெலுங்கர்கள், இன்னும் அது 114 வரணும். அடுத்த முறை மொத்த அமைச்சரவையும் தெலுங்கர் கட்டுப்பாடு போனோம். அதுக்காக நீங்க திமுக ஓட்டு போடணும். மானம் கட்ட ஈனம் கட்ட தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க என்று தெம்புளும் திராணியில தான் நாங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். திமுக சீமான நாங்க RSS கைகூடின்னு சொல்லுவோம். ஆனா நாங்க தான் 2014 குருமூர்த்தியை பார்த்து பேசி எங்க அப்பா செஞ்ச மாதிரி நான் ஒன்னும் அவ்வளவு ஒரு ரஃப் கிடையாது, நான் ரக்கடு கை கிடையாது, நான் கொஞ்சம் ரொமான்டிக் கை தான் அப்படின்னு அவரை பேசி கூல் பண்ணி தாஜா பண்ணி நான் இந்துத்துவாவுக்கோ RSSக்கோ நான் ஒன்னும் இந்த வலதுசாரி சித்தாந்தத்துக்கோ எதிரான கிடையாது. என் மனைவி துர்கா கூட எல்லா கோயிலுக்கும் போறாங்க. ஆக நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால நீங்க எங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க, லாபி பண்ணி கொடுங்க அப்படின்னு பேசி பீகாருடைய பிரசாந்த் கிஷோருடைய காலில் விழுந்து 3000 கோடியை கொட்டி வடநாட்டுக்காரனை ட்விட்டு போட வச்சு ஒரு ஆட்சிக்கு வந்தா அந்த ஆட்சியை கெடுக்க பார்க்கிறீர்களே, நீங்க நல்லா இருப்பீர்களா என்பதை தவிர வேறு என்னத்தை நான் கேட்க முடியும்? இப்படிப்பட்ட ஆட்சி தொடரணும். இந்த நல்ல ஆட்சி தொடர நீங்க உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்க. எதுக்கு நாங்க இப்ப இங்க ஈரோட்ல நாங்க சாக்கடை கால்வாய், இங்க கார்த்திகா சொல்றாங்க சாக்கடையா, இது ஈரோடு இல்லையா சாக்கடை. எவ்வளவு எக்காலம், எவ்வளவு நாக்கள், எவ்வளவு எண்ணம் நொறநாட்டியம் பேசிக்கிட்டு ஈரோட்ல சாக்கடையை நாங்க வச்சிருக்கோம். எங்களுக்கு தெரியும், சிங்கப்பூருக்கு நாங்கள் போயிருக்கிறோம், உலக நாடுகளுக்கு போனோம். சாக்கடைக்கென்று தனி கால்வாயும் மழைநீர் வடிகாலுக்கென்று தனி கால்வாயும் போடுவதன் வழக்கம். அப்படி போட்டால் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த எந்த விதமான சுத்திகரிப்பு செஞ்சாலே போதும். ஆனா தனித்தனி கால்வாயா போட்டா கான்ட்ராக்ட் எடுக்க முடியாது. கான்ட்ராக்ட் எடுக்க கழக உடன்பிறப்புகள் பிழைக்க முடியாது. அதில் 40% கமிஷன் எடுத்தாதானே கழக உடன்பிறப்பு ஒரு கான்ட்ராக்ட் பிழைக்க முடியும். அவன் பிழைத்தாதானே நாங்கள் வெள்ள வெட்டி சட்டையோடு ஹம்மர் கார்ல பாய முடியும். அந்த அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லையா? அதனாலதான் நாங்கள் சாக்கடையும் மழை நீரையும் ஒன்னா கலக்கப்பட்டிருக்கோம். இது ஒரு சமத்துவம் தானே. இதையே நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. சாக்கடையும் நல்ல தண்ணீர் கலக்கிறது ஒரு கலப்படம். இது ஒரு இன கலப்பு. சுத்திகரிப்பு சென்னையில எப்படி பண்ணிருக்கோமோ சிங்கார சென்னையா அப்படித்தான் நாங்க ஈரோட்டையும் பண்ணிருக்கோம். எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் வாக்கு கேட்கிறேன் அப்படின்னா, 70 விழுக்காடு ஈரோட்டிலே தமிழர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த மஞ்சள் வியாபாரம் இன்றைக்கு வடநாட்டு சேட்டுகளின் கட்டுப்பாட்டிலே போயிருக்கிறது. இது 100 விழுக்காடு மாற வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தயவு செய்து வாக்களியுங்கள். 100 விழுக்காடு தமிழர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த நெசவு தொழில் தமிழ்நாட்டில் எந்த மூலையிலும் ஒரு 10th படிச்சா +2 படிச்சா திருப்பூர்ல போய் ஈரோட்ல போய் பொழைச்சுக்கலான்னு நெசவு தொழில் போய் பார்க்க ஓடி வந்த தமிழர்கள் இன்னைக்கு வேலை இல்லாம 100 விழுக்காடு அந்த நெசவு தொழில் மார்வாடி கட்டுப்பாட்டில் போகணும்னா தயவு செய்து நீங்கள் திமுகவுக்கு வாக்களியுங்கள். எங்கள் தாத்தனும் பாட்டனும் குளித்து விளையாடிய காவிரி யாரு சாக்கடையாக 70 விழுக்காடு மாறிடுச்சு. பக்கத்துல போக முடியல. அது முழுமையாக சாக்கடையாக மாறணும்னா தயவு செய்து நீங்கள் திமுக ஓட்டு போடுங்க. நாம் தமிழ்ச்சிக்கு ஓட்டு போட்டாதீங்க. கேரளாவுடைய குப்பைகள் தமிழ்நாட்டிலும், தமிழ்நாட்டு மலைகள் கேரளாவிலும் கொண்டு கொட்டப்படணுமா? தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நீங்கள் திமுகவுக்கு வாக்களியுங்கள். கருணாநிதி
ஸ்டாலின், உதயநிதி, இன்ப நிதி, துக்க நிதி, துயர நிதி, தூக்கி போட்ட நிதின்னு வரிசையா வாரிசு அரசியல் செய்து கட்சிக்காக உழைத்தவன் அத்தனை பேரும் ஓரங்கட்டப்படணுமா? நீங்கள் தயவு செய்து திமுகவுக்கு ஓட்டு போடுங்கள். விவசாய நிலங்களை பிளாட் போட்டு விற்கப்படணுமா? 5700 விவசாய நிலப்பரப்பு ஏர்போர்ட்டாக மாறணுமா? நீங்கள் தயவு செய்து திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. பகுத்தறிவு பகுத்தறிவு என்று பேசிவிட்டு ராகு காலத்தில் யமகண்டத்தில் கூட வேட்புமனு தாக்கல் செய்யாம, வேட்புமனு தாக்கல் செய்யும் போது பிள்ளி சூனியம் வைக்கிற பொம்மை மாதிரி எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு போற வேட்பாளர் உங்களுக்கு வேணுமா? தயவு செய்து நீங்க திமுக ஓட்டு போடுங்க. இந்தியாவினுடைய டாப் 10 யூனிவர்சிட்டியா இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரவு 8 மணிக்கு படிக்கிற பிள்ளைய பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதற்கு போனவன அவன் திமுக காரன் என்பதனால அவனுக்கு முட்டு கொடுத்து நிக்கணுமா? தயவு செய்து நீங்க திமுக ஓட்டு போடுங்க. கட்டபீடி கள்ளச்சாராயம் குடித்துக் கொண்டிருந்த தமிழர்களுக்கு உலக அளவிலே சென்று பாரதி சொன்னது போல திரைக்கடல் ஓடி திரவியம் தேடி மெத்தபெட்டமைன், ஐஸ் மெத்து, அபின், ஹெராயின், கஞ்சாவில கஞ்சா சாக்லேட், கஞ்சா ஆயில் என்று பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரியிலும் படிக்கிற உங்கள் பிள்ளைகள் எந்நேரமும் போதையிலேயே தெரிய வேண்டுமா? அதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் திமுக. பெண்களுடைய தாலியை அறுத்து விடுங்கள், அது சுயமரியாதை பகுத்தறிவு என்று பேசிய எங்களுடைய ஈரோட்டு பகலவன் சுயமரியாதை சுடர் பகுத்தறிவு தந்தை பெரியாருடைய அந்த கருத்துக்கிணங்க, அந்த கோட்பாட்டுக்கிணங்க, அந்த தத்துவ புரிதலுக்கிணங்க தமிழ்நாடு முழுக்க 1750 டாஸ்மாக திறந்து 3 லட்சம் தாலி அறுத்தது போல இன்னும் 6 லட்சம் தாலி அறுக்க வேண்டுமா? தயவு செய்து நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஊத்த சூரிசி உதயசூரியன். தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய ஆற்று மணல கொள்ளடிக்கப்பட்டு ஆறுகள்ல பிளாட் போட வேண்டுமா? வைகை ஆத்துல புல்லு முளைக்க வேண்டுமா? காவிரி ஆத்துல இரு மரங்கள் இருக்கிற மரங்கள் பட்டு போய் காவிரி ஆறு சாக வேண்டுமா? உங்கள் மலைகள் அனைத்தும் உடைய வேண்டுமா? சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவே தீரன் சின்னமலை என்று சொன்ன அந்த 2 மலையும் நாசமா போய் தீரன் சின்னமலையின் வரலாறு போகணுமா? நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஊத்த ஸ்ரீ உதயசூரியன். தமிழர்களுடைய உண்மையான வரலாறு மறைக்கப்பட்டு 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை உருக்கிற தொழிற்சாலையை வைத்திருந்து யானை தந்தத்தால் சீப்பு செய்த தமிழர்களை, நாகரிகத்தோடு வாழ்ந்த தமிழர்களை எவனோ ஒரு கால் விழுகிற ஒருத்தன் சொன்னதுக்காக திராவிடன் திராவிடன் என்று அழைத்து தமிழர்களை இழிவுபடுத்த வேண்டுமா? தமிழர்களை தாசி மகன் டேஸ் மகன் என்று அழைத்தவர்களை தந்தை என்று கொண்டாட வேண்டுமா? நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் போல, பரந்தூர்ல ஏர்போர்ட் போல விவசாய நிலத்துக்காக போராடுகிற செய்யாறு விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட வேண்டுமா? விவசாயிகள் கைது செய்யப்பட வேண்டுமா? சமூக வலைதளங்கள்ல மீம் போட்டவன பாம் போட்ட மாதிரி கைது செய்யப்பட வேண்டுமா? அலைபேசியை பறித்து அந்த அலைபேசி உரையாடல ஒட்டுக்கட்டு வெட்டி ஒட்டி நறுக்கி போடுகிற ஆட்களுக்கு எஸ்பியா இருந்து டிஏஜியா ப்ரமோட் ஆகிறத அழகா பார்க்கணுமா? அதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஊத்த உதயசூரியன். ஈரோட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்டு மொத்த வேலை வாய்ப்பும் வட இந்தியன் கட்டுப்பாட்டில் போய் ஈரோடு பேருந்து நிலையம் பான்பிராக் எச்சிலால் நிறைய வேண்டுமா? நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் திமுக. இல்லங்க, இது போன்ற நல்லாட்சி தொடரணும், பொற்கால ஆட்சி தொடரணும், நவீன மாடல் ஆட்சி தொடரணும், திராவிட மாடல் ஆட்சி தொடரணும். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல எவனா இருந்தாலும் பரவாயில்லை, மாவட்ட ஆட்சியரோ சட்டமன்ற உறுப்பினரோ அமைச்சர் பெருமக்களோ எங்க உதயநிதியுடைய மகன் வந்திருக்காரு, அவருடைய நண்பர்கள் வந்திருக்காங்க, அதனால அவங்க மெத்து மாதிரி உட்காரச்சு மெத்தையில உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாவட்ட ஆட்சியரை எழுந்து நிப்பாட்டிட்டு எங்கள் கழக வாரிசை உட்கார வைக்க வேண்டுமா என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். திமுகங்கிற அந்த கட்சியில பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காம, பெண்களுக்கு அமைச்சரவையில பங்களிப்பு கொடுக்காம, சட்டமன்றத்தில் பங்களிப்பு கொடுக்காம, சொந்த தங்கச்சியா இருந்தாலும் அப்பாவுடைய இன்னொரு மனைவியினுடைய மகளாக இருந்தாலும் அந்த மகளை தூத்துக்குடியில கொண்டு போய் விட்டுட்டு கட்சிக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி வச்சுட்டு பெண் உரிமை பேச வேண்டுமா? நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன்.
இப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி எதிர்த்து தான் நாம் தமிழர் கட்சி தலைமை இருப்ப சீமான் அவர்கள் இந்த கூட்டத்தில் ஒளிவாங்கி ஓட்டுக்கிட்டு வந்திருக்காரு. எப்படிப்பட்ட ஆட்சி நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம், எவ்வளவு ஒரு அருமையான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம், கழக ஆட்சி. இந்த ஆட்சி எதிர்ப்பதற்கு என்னங்க யார்ட்டங்க பணம் வாங்குனீங்க? நாம் தமிழர் கட்சி யார்ட்ட கோடி கோடியா வாங்குனீங்க? யார் உங்களுக்கு காசு கொடுத்தது? இந்த எப்படிப்பட்ட ஆட்சிங்க? ஒரு ஆட்சினா இப்படி இருக்கணுங்க. காவல் நிலைய மரணங்கள் மட்டும் 28 பேர் செத்துக்கா இந்த ஆட்சியில. இது எந்த மாதிரி ஒரு ஆட்சி நடக்குமா? அழகான ஆட்சி. எஃப்ஐஆர் போட்டா அடுத்த 40 நாட்கள்ல ஒரு நடவடிக்கை எடுப்போம். அதுவும் நீதிமன்றம் வந்து தலையிட்டா எடுப்போம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆட்சியை நாங்க நடத்திட்டு இருக்கோம். ஜோரா கைத்தறி விட்டுவிட்டு நீங்க எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க ராஸ்கல்ஸ். இதுக்குத்தான் நாங்க சொல்றது, ஆரிய கைகூலி, RSS ஏஜென்ட், பிஜேபி கைகூலி, அந்நிய கைகூலி, ஆலிவர் கம்பர்னு உங்களை எதுக்கு சொல்றோம்? பிரிட்டிஷ் உளவாளி ஒப்புதல் வாக்குமூலம் உங்களை ஏன் குறிப்பிட்டு பேசுகிறோம்? அது அமெரிக்க அடியாளு ஏன் பேசுகிறோம்? இதெல்லாம் வேண்டாங்க. எங்களுக்கு மான தமிழனா இருக்கணும். குமரன் மெடிக்கல்ஸ் குமரன் மருந்தகமா மாறணும். காவிரி யாரு சுத்திகரிக்கப்படணும். ஈரோட்ல 100 விழுக்காடு மஞ்சள் தொழில். ஈரோட்டு முதலியார், ஈரோட்டு கவுண்டர், ஈரோட்டு நாடார், தேவர், பறையர், தேவேந்தர் கட்டுப்பாட்டில் போகணும். ஈரோட்டு நெசவு தொழில் தமிழன் கட்டுப்பாட்டில் வரணும். ஈரோடு தமிழரின் கோட்டையாக மாறணும். தமிழர் தந்தை என்கிற அந்த நிலை ஒளிந்து எங்களுடைய தந்தைகளுடைய வரலாறு எழுதப்படணும். எங்கள் தீரன் சின்னமலைக்கு ஈரோட்டிலே மாபெரும் சிலை அமைக்கப்படணும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு. போன முறை கைக்கு, இந்த முறை மைக்கு. நன்றி, வணக்கம்.